விராலிமலை முருகன் கோயில் மலையின் மேல் அடர்த்தியாக உள்ள மரங்களுக்கு நடுவில் மிக அழகாக இந்த கோயில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயில் சுமார் 1000 வருடங்கள் பழமையானது ஆகும். கர்ப்ப கிரகத்தில் முருகப்பெருமான் 6 தலைகளுடன் 12 கைகளுடனும் மயில் மீது அமர்ந்து வள்ளி தேவானையுடன் அற்புதமாக பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். முருகனுக்கு தீபம் காட்டும் பொழுது 3 முகங்கள் பக்தர்களுக்கு அழகாக தெரிகின்றன. முருகப்பெருமான் வேடன் ரூபத்தில் அருணகிரிநாதருக்கு விராலிமலை செல்ல வழிகாட்டியதாகவும் அஷ்டமா சித்தி அதாவது கூடுவிட்டு கூடு பாயும் வித்தையை சொல்லி கொடுத்ததாகவும் புராணங்களில் கூறப்படுகிறது. இங்கு முருகப்பெருமானுக்கு சுருட்டு படையல் செய்யப்படுகிறது. எந்த ஒரு ஸ்தலங்களிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த விராலிமலை முருகன் கோவிலுக்கு அமைந்துள்ளது. இந்த விராலிமலை முருகன் கோவில் பற்றிய தல வரலாறு, அதன் சிறப்புகள் பற்றி நாம் இந்த காணொளியில் காண இருக்கின்றோம். நான் உங்கள் கார்த்திகேயன். வாங்க பார்க்கலாம். விராலிமலை முருகன் கோயில் தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் அமைந்துள்ளது. இந்த கோயில் மலையின் மீது அடர்ந்த மரங்களுக்கு நடுவே மிக அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையிலிருந்து 41 கிலோமீட்டர் தொலைவிலும், திருச்சியிலிருந்து 34 கிலோமீட்டர் தொலைவிலும், மதுரையிலிருந்து 107 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோவில் அமைந்துள்ளது. தற்போது கோயில் இருக்கும் இடத்தில் குராமரம் ஒன்று இருந்ததாகவும், வேடன் ஒருவன் துரத்தி வந்த வேங்கை அக்குரா மரத்தினுள் மறைந்து விட்டதாகவும், அவ்விடமே முருகப்பெருமானின் உறைவிடமாக கொண்டு மக்கள் வழிபட துவங்கியதாகவும் கூறுகின்றனர். வயலூரில் இருந்த அருணகிரிநாதரை விராலிமலைக்கு வா என்று முருகப்பெருமான் அழைக்க, அவ்வாறே வந்த அருணகிரிநாதர் குறிப்பிட்ட இடம் தெரியாமல் தவிக்க, வேடன் ரூபத்தில் வந்து விராலிமலைக்கு வழி சொல்லி அழைத்து சென்று மலையை அடைந்தவுடன் மறைந்து விடுகிறார் முருகப்பெருமான். அஷ்டமா சித்தியை அருணகிரிநாதருக்கு இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமான் வழங்கியதால் இத்தலம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. திருப்புகழில் 18 தடவை இத்திருத்தலத்தை குறித்தே அருணகிரிநாதர் பாடியுள்ளார். இக்கோயிலில் ஒரு காலத்தில் நடந்த திருப்பணியில் கருப்பமுத்து என்ற பக்தர் இருந்தார். ஒரு நாள் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் போது அருகில் இருந்த நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அப்போது அவரால் ஆற்றை கடக்க முடியவில்லை. முருகனை பிரார்த்திக்கிறார். அப்போது அவர் குளிர் தாங்க முடியாமல் சுருட்டு ஒன்றை பற்ற வைக்கிறார். அப்போது அவர் அருகே ஒருவர் நடுங்கியபடி நின்றதை பார்த்து அவர் மீது இறக்கப்பட்ட கருப்பமுத்து, உங்களுக்கும் சுருட்டு வேண்டுமா என கேட்கிறார். வந்தவரும் சுருட்டை வாங்கி கொள்கிறார். அந்த நபர் கருப்பமுத்துவுக்கு ஆற்றை கடக்க உதவி செய்து பின்னர் காணாமல் போய்விடுகிறார். கருப்பமுத்து கோயிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்தபோது அவர் முன்னால் சுருட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைகிறார். கருப்பமுத்து நடந்ததை கூற அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியம் அடைகின்றனர். அன்று முதல் மாலை வேளை பூஜையில் முருகனுக்கு சுருட்டு நெய்வேத்தியமாக படைக்கும் பழக்கம் இந்த விராலிமலை முருகன் கோயிலில் ஏற்படுகிறது. இடைப்பட்ட காலத்தில் புதுக்கோட்டை மகாராஜா இந்த பழக்கத்திற்கு தடை விதிக்கிறார். அப்போது அவர் கனவில் தோன்றிய முருகன், எனக்கு சுருட்டு படைப்பது மற்றவருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை வளர வேண்டும் என்பதற்காக தானே தவிர புகைக்கும் பழக்கத்திற்கு இல்லை என சொல்கிறார். துன்பப்படும் ஒருவனுக்கு ஏதோ ஒரு வழியில் உதவி செய்ய வேண்டும் என பக்தர் விரும்பினார். அதற்காகவே அவர் தந்த சுருட்டை தகுதியற்றதாயினும் அன்புடன் ஏற்றுக்கொண்டேன். இப்பழக்கம் தொடரட்டும் என மகாராஜாவிற்கு முருகர் கட்டளை இடுகிறார். அதன் பிறகு இன்று வரை இப்பழக்கம் நடைமுறையில் இருக்கிறது. இந்த சுருட்டை பிரசாதமாக பெற்று வீட்டில் கொண்டு வைக்கின்றனர். இறைவனுக்கு என்ன படைக்கிறோம் என்பது முக்கியமல்ல, பக்தியும் அன்புமே முக்கியம் என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் இந்த நிகழ்வு அமைகின்றது. இந்த விராலிமலை சண்முகர் கோயிலில் நாரதர் உற்சவராக இருக்கிறார். பிரம்மாவின் ஆணவத்தை அடக்குவதற்காக சிவன் அவரது தலையை கொய்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன. அப்போது நாரதர் தன் தந்தை எந்த தவறும் செய்யவில்லை என சிவனிடம் வாதம் செய்கிறார். இதனால் சிவனின் கோபத்திற்கும் நாரதர் ஆளாகிறார். எனவே இத்தலத்தில் முருகப்பெருமானை வணங்கி விமோச்சனம் பெற்று நாரதர் இங்கு உற்சவராக இருக்கிறார். இவருடைய தம்புராவும் வளைந்து காணப்படுகிறது. கோவில் திருவிழாவின் போது சுவாமி முன்பாக இவரும் உலா செல்வது இத்தலத்தின் சிறப்பு. இந்த விராலிமலை முருகன் கோயில் திருவண்ணாமலைக்கு ஈடாக ஏராளமான ஞான சித்தர்கள் தவம் செய்த மலை. திருவாரூர் தட்சிணாமூர்த்தி அடியாருக்கு இறைவனே அப்பம் தந்த தலம். ஜனகர், சனந்தர்,
செனாதனர் செனக்குமாரர் நால்வரும் தியானம் செய்தபோது முருகனே தோன்றி அருள் தந்த திருத்தலம் இந்த விராலிமலை முருகன் திருத்தலம். இந்த விராலிமலை முருகன் கோயிலின் தீர்த்தம் நாக தீர்த்தம், நாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த தலத்தில் முருகனை வழிபடுவோருக்கு மன அமைதி, குழந்தை பாக்கியம் உண்டாகும். பிள்ளை செல்வம் வேண்டுவோருக்கு நேர்த்திக்கடன் கழிக்கும் பழக்கம் இந்த கோவிலில் உள்ளது. பிள்ளை பிறந்ததும் அதை முருகப்பெருமானிடமே அவரது பிள்ளையாக கொடுத்துவிட்டு பிறகு பிள்ளையின் மாமன்கள், சித்தப்பன்மார்கள் ஆறுமுகனாருக்கு தவிட்டை கொடுத்து பிள்ளையை பெற்று செல்லும் சடங்கு இந்த விராலிமலை கோயிலின் சிறப்பாகும். இந்த விராலிமலையில் மயில்கள் அதிக அளவு காணப்படுகின்றன. ஆறுமுக பெருமான் வீற்றிருக்கும் தெற்கு பார்த்த மயில் அசுர மயில் என்று பக்தர்களால் அழைக்கப்படுகிறது. இந்த தலத்தின் சிறப்பம்சம் வள்ளி திருமணம் நடந்த தலம் என்று கூறப்படுகிறது. மூலவர் முருகப்பெருமான் 10 அடி உயரத்தில் இருப்பது சிறப்பாகும். வசிஷ்டரும் அவர்தம் இல்லால் அருந்ததியும் தமது சாபம் நீங்க இத்தலத்தில் தவம் இருந்தனர். நோய் மற்றும் துன்பங்கள் நீங்க, கல்வி, செல்வம் மற்றும் ஆயுள் நீடிக்கவும் இங்குள்ள ஆறுமுகனாரை வேண்டி பக்தர்கள் வழிபடுகின்றனர். இந்த விராலிமலை முருகன் கோயிலில் பங்குனி உத்திரம், கந்தசஷ்டி திருவிழா ஆகியவை இத்தலத்தின் சிறப்பான உற்சவங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.